ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூ ஒன்று போடலான்னு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த ரிவ்யூ வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுட் ரிவ்யூன்னு உடனே நான் தான் பண்ணுவேன்னு 2 கெஸ்ட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களோட அன்பாக்சிங் அண்ட் டேஸ்டிங் தான் பார்க்க போகிறீங்க. ஃபைனலாக வந்து உண்மையான ரிவ்யூ வந்து என்ன, ஃபுட்டு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து ஃபைனலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் சேஃப்டியாக இருக்கீங்களா? வெளியே போனீங்கன்னா கம்பல்சரி மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம தினமும் கை கழுவுங்க. வெளியே போயிட்டு கம்பல்சரி மாஸ்க் போடுங்க. அப்புறம் சோப் போட்டு கை கழுவுங்க கம்பல்சரி. அப்புறம் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. பிரியாணினாவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். எனக்கும் அப்படிதான். எனக்கு பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ். ஏற்பட்ட பிரியாணி தான் நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். முன்னாடி இருக்கிறது பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள வரலாம். வெயிட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் சிதப்பா இவன் மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோக்குள்ள போலாம். வெயிட் பண்ணுங்க. சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க. சொல்லிட்டா சித்தப்பா? இருங்க சித்தப்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எடுத்து ஜித்தப்பா பேக்கிங் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இது பீடா, இது ரைட்டா, இது பிரெட் அல்வா, இது ரைட்டா, இது பிரிஞ்சால். ஒரு ஃபன்னியான அன்பாக்சிங் அண்டு டேஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துருப்பீங்க. பட் ஆக்சுவல் உண்மையான ரிவ்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி 280 rupees, அது மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 380 rupees. ஸோ டெலிவரி சார்ஜ் 50 rupees, டேக்ஸ் 30 rupees. ஸோ மொத்தம் பில்லு உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பில்லு தெரியும் உங்களுக்கு. ஸோ 280 rupeesக்கு அந்த சிக்கன் பிரியாணி வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு திங் அது 1 to 2% அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக 1% தான் வந்து பத்துற மாதிரி இருக்குது. 2% சாப்பிட முடியாது. ஸோ அதனால் அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வீடியோலாம் நிறைய வீடியோவில் பார்த்தா வாழையிலலாம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து வரல. மேபி அது லஞ்சுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் நைட் டைமில் வாங்கியிருந்தேன், 6:30 to 7:30 டெலிவரி ஸ்லாட்டில். ஸோ அது வந்து வரல. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, 280 rupeesக்கு அது பிரியாணி சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஓகே, அவ்வளோதான், அந்தளவுக்கு தான் இருக்குது. பீஸும் வந்து எதிர்பார்த்த மாதிரி அதிகமாகலாம் இல்லை. ஸோ ஒரு ஆள் வந்து கரெக்டாக சாப்பிட்லாம். பட் 2 பேருன்னு அதில் போட்டிருக்காங்க.
ஸோ அதை நம்பி வாங்கி ஏமாந்துடாதீங்க. நானே அப்படி தான் வாங்கினேன். 2 பிரியாணி வாங்கினேன், 4 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஸோ அது வந்து ஒர்த் இல்லை அந்தளவுக்கு. பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, பேக்கிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் அந்த பேக்கிங்கோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரியாணியில் தான் ஆட் ஆகுது. ஸோ அந்த அட்டை பாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். ஸோ வந்து அதை வந்து கம்மி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி விற்றாங்கன்னா எல்லாராலையும் ஈஸியாக வாங்க முடியும். பட் 280 ருபீஸ்ன்றது ஒரு நார்மல் காஸ்ட்டே கிடையாது, கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். நார்மல் பீப்புளாக டக்குன்னு அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. ஸோ அந்த அட்டை பாக்ஸ் ப்ரைஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு பிரியாணி ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நிறையா செலிப்ரிட்டி யூடியூபர்ஸ் செலிப்ரிட்டி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த பிரியாணியெல்லாம் வந்து வாங்கிடாதீங்க. ஸோ ஒன் டைம் டேஸ்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்குங்க. மற்றபடி 2 பேர் சாப்பிட்லாம், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், பீஸ் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாங்காதீங்க. ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு தான் ஒர்த்து. இந்த ரிவ்யூ பார்த்திங்கன்னா எனக்கு வந்த பார்சல் என்னோடய குவான்டிட்டி பொறுத்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ மேபி மற்ற யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குவான்டிட்டி அதிகமாக வந்திருக்கலாம், இல்லை பீஸ் நிறையா வந்திருக்கலாம், மேபி டேஸ்ட்டு மாறி இருக்கலாம். ஸோ அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு வந்ததை பற்றி மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ சும்மா சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லோரும் வாங்குங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லலை. ஸோ எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். உங்களோட அனுபவம் இந்த பிவிகே பிரியாணி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா, இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சா, இல்லை வந்து பீஸ் அதிகமாக வந்துச்சா, டேஸ்ட் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.